ஸ்ரீதர், இங்க ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் அது அதிமுகவுக்கு பலனா இருந்திருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் பதவியாவது கிடைச்சிருக்கும். சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சரை யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தது அதிமுகவுக்கு சுமை அப்படிங்கிறாரு திரு சீமான். எந்த அடிப்படையில்? 2014 அதிமுக பாஜக விட்டு வெளியே வந்தபோது நாங்கள் அது பாராட்டு தெரிவிச்சிருந்தோம். அது பாஜகவோடு ஒத்து போக முடியாத கட்சி தான் அதிமுக, அல்லது பாஜகவின் இணைப்பே அதிமுகவுடைய வாக்கு வங்கி சாய்க்கும் அப்படின்றது தான் பார்வை. இப்போ ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நீட்டை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தாங்க, விலக்கு வாங்கினாங்க. விலக்கு வாங்கி இங்கே நீட்டு வராமல் அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கட்சி பூர்வமான நிலைப்பாடு நீட்டிலிருந்து விலக்கு பெறணும் அப்படின்றது தான். அது தேர்தல் அறிக்கையிலும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கணும். ஆனால் பாஜகவோட கோட்பாடு என்ன? நீட்டை எல்லா மாநிலங்களையும் செலுத்தணும் அப்படின்றது தான் பாஜகவோட நிலைப்பாடு. அப்போ இது ரெண்டும் நேர்முரணான கருத்துக்கள். இப்போ நீ மொழிக் கொள்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்தி தேவையில்லைன்றது தான் இங்கே இருக்கிற எல்லா வேறுபாடுகளும் தாண்டி எல்லா கட்சிகளுடைய வேறுபாடு இந்தி இங்கே தேவையற்ற மொழி அப்படின்றது தான். ஆனால் பாஜகவோட நிலைப்பாடு மும்மொழி கொள்கை தான். அதாவது இந்தி முக்கியத்துவம் எப்படியோ ஒரு விதத்துல இருமொழி கொள்கையில இது முரண்படுது. இந்த முரண்களை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் தேர்தல் வெளியில போய் கேட்கும்போது குறைந்தபட்ச செயல் திட்டமா நாங்க நீட்டுக்கு விலக்கு கொடுப்போம் அப்படின்னு பாஜக சொல்ல போதா, இல்ல தமிழ்நாட்டுக்கு நாங்க இந்த மும்மொழி கொள்கையை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்ல போதான்ற கேள்வி உட்படவே அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த மாதிரி முரண்களை இருக்கும்போது அதிமுக என்கிற கட்சிக்கு பாஜக சுமையா இருக்குமா சுகமா இருக்குமான்னு கேட்டா சுமையா இருக்கும் தான். அதுதானே சார் அவங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தெளிவுபடுத்துறாங்க. கொள்கை ரீதியாக முரண்கள் இருக்கலாம், ஆனா இது ஒரு தேர்தல் கூட்டணி, இதுல கொள்கை சமரசம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஆனா தேர்தலுக்கான ஒரு கூட்டணி சீட் ஷேரிங் மட்டும்தான் இதுல இருக்கும் அப்படிங்கிறது தானே அதிமுகவினுடைய வாதம். அப்படி நீங்க கொள்கை இல்ல கூட்டணி மட்டும்தான் இருக்குன்னா ஏன் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேரல? ஏன்